டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா. ஹாய் ஹாய் எல்லாருக்கும், நான் உங்கள் அர்ஜுன் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து ஜீரணிச்சிக்கவே முடியலன்னு சொல்லணும். ஏன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏகப்பட்ட இப்போ நாக்கு தமிழ்நாடு, அங்கே வந்து ஏகப்பட்ட ரேப் கேசஸ் வந்து லைக் இது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி நானும் வந்து இது கம்மியாகும்னு பார்க்குறேன். பட் ஆனால் சத்தியமாக அது எங்கேயுமே கம்மியாகிற மாதிரியே இல்லை. பட் ஆனால் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ரீசன் என்ன தெரியுமா? ட்ரெஸ்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த இவங்க பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மாத குழந்தைய ரேப் பண்ணுறானுங்க. அந்த 6 மாத குழந்தை என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம். இவனுங்க வந்து சும்மா ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ரீசன் சொல்கிறானுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல கேஸ் சொல்கிறேன். அதாவது நிர்பயா கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2012 டிசம்பரில் நடந்தது. ஸோ அந்த கேஸில் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. அவனும் அந்த பொண்ணு பேர் சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு 6 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணி அந்த பையனையில கொண்டுட்டானுங்க, எரிச்சே கொண்டுட்டானுங்க அந்த இதை. பட் ஆனால் கொன்னது மட்டும் இல்லாமல் கொன்னுட்டு அவனுங்களை ரீசன் பண்ணி வெளியே என்ன தெரியுமா சொன்னானுங்க? அவளுக்கு போகிற ட்ரெஸ் தான் டெம்ப்ட் பண்ணிச்சு. அவளுங்க வந்து பொண்ணுங்க ஏன் வந்து ராத்திரி 9 மணிக்கு வெளியே போகணுன்னானுங்க. இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காங்கிட்ட சத்தியமாக தெரியல. ஏன் எனக்கு புது விஷயம் புரியல. இப்போ பொண்ணை வந்து ராத்திரி 9 மணிக்கு வெளியே போகக்கூடாதா? ஏன் அவங்களே வந்து கிடைத்தது கும்பு கற்றுன்னு சொல்லணும். இப்போ நம்ம பசங்க நம்ம தான் அசிங்க பண்ணதுக்கு. நான் இங்கே பேசிட்டு என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், யாரும் சேர்ந்து அசிங்க பண்ணோம். நம்ம பசங்க வந்து ஒழுங்காக போகணும்னு சொல்லுமே தவிர பொண்ணுங்களை கராத்தே கற்றுக்கும் கும்பு கற்றுக்கும் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ஒழுங்காக இருக்கணும். ஏன் நம்ம வீட்லேருந்து அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது நினைப்பு வருதா? ஏன் இப்போ இவங்க மற்ற பொண்ணை மட்டும் ஏன் இந்த நினைப்பு வருது? உண்மை யோசிக்க மாட்டீங்க? அவங்களும் நம்ம கூட பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் பார்ப்போமா? கொஞ்சம் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும் போது. ஏன்னா வந்து எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ன ஆகுமோங்கிற ஒரு ரொம்ப பயம். ஸோ இப்படி எக்ஸாக்ட் ஜார்க்கண்டில் கூட பார்த்துருப்பீங்க, ஜார்க்கண்டில் 2-3 கேசஸ் நடந்தது. இப்போ இங்கே திருப்பூரில் இப்போ ஒரு ரீசெண்டாக கேசஸ் நடந்தது. அதெல்லாம் கூட விடுங்க. இப்போ வந்து ஒரு பையனே ஒரு சின்ன பையனை வந்து ரேப் பண்ணி கிணத்துல போட்டிருக்கான். ஸோ இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பசங்க நாங்கள் மட்டும் கிடையாது. ஸோ எனக்கு இது சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த எதுக்குமே ட்ரெஸ்ஸு காரணம் கிடையாது. நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போட்டு போகலாம், எல்லாமே உங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் ஒழுங்காக இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் வந்து கூட பிறந்தவங்களாம் பாருங்கள், எல்லாரையும் ஃப்ரெண்டாக பாருங்கள். முக்கியமாக இந்த கோவம் இதெல்லாம் விட்டு ஃப்ரெண்டாக பாருங்கள். எல்லாத்தையும் நல்லபடியாக பாசிட்டிவாக பாருங்கள். நீங்கள் வந்து ஏதாவது கெட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நடக்கும். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்கல்ல, அது உங்கள் ஃபேமிலியிலே வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். அப்படியும் உங்களுக்கு வழி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய கேஸ். நீங்களாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. ஸோ கூடுமான அளவுக்கு நல்லதே யோசிப்போம், நல்லதே செய்வோம். டாடா பை பை.